காவல்துறையினர் இந்த கூட்டத்தை நெறிமுறைப்படுத்த வைப்பிரிவு பாதுகாப்பும் விஜய்க்கு இருப்பதை அறிவோம். அதை தாண்டி அவருடைய ப்ரைவேட் பவுன்சர்ஸும் கூட நெறிமுறைப்படுத்துறத பார்க்குறோம். வீடுகளுடைய மாடிகள் இருந்தாலாம் அவரை பார்க்குறதுக்கு மக்கள் கூடுறத நம்ம பார்க்கின்றோம். இன்னும் ஒரு 400 மீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த அண்ணா சிலை அமைந்திருக்கக்கூடிய ரவுண்டானா. அங்கே தான் அவர் பேச இருக்கக்கூடிய பகுதி. அது அவருடைய வாகனம் ஊர்ந்து வந்து நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தந்தி டிவியில் பார்க்கணும். நம்முடைய ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை விவரிங்க. இந்த ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? நெருங்கிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் பார்க்குறது, நீங்கள் கேட்குறது, இதெல்லாம் விவரித்து சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழக தனது 2வது கட்ட அந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருச்சியில் இருந்து அதாவது சாலை மார்க்கமாக வாகனத்தில் அவரது வாகனம் என்பது தஞ்சை, திருவாரூர், நாகையை நோக்கி பயணித்தது. வழிநெடுகிலும் அவருக்கு அதாவது இந்த தாவைக்கா கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக நாகை மாவட்டம் கானூர் எல்லையில் அவருக்கு மாவட்ட கழகம் சார்பில் அதாவது வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவரது வாகனம் மெல்ல மெல்ல பயணித்து பொறவச்சேரி, சிக்கல், மண்கொள்ளை என தற்போது புத்தூர் ரவுண்டானாவிற்கு வந்திருக்கிறது. சரியாக 12:37க்கு இந்த நாகை மாவட்டம் புத்தூர் ரவுண்டானாவுக்கு வந்த வாகனம் அந்த கட்சி தொண்டர்கள் மக்கள் மத்தியில அந்த வாகனம் உள்ளே வர முடியாமல் ஸ்தம்பித்து தற்போது நிற்கிறது. அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இந்த வாகனம் அதாவது புத்தூர் அண்ணா சிலை செல்வதற்கு ஏதுவாக கயிறு கட்டி அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்தி மெல்ல மெல்ல வாகனத்தை முன்னேறி வந்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதும் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த பகுதியில் இருக்கிறதுனால இந்த வாகனம் இன்ச் பை இன்ச்சா தான் வந்து மெதுவா ஊறுகிறது. விஜய் வந்து எல்லாருக்கும் அந்த கையை காட்டி அந்த உற்சாகப்படுத்தி வருகிறார். இதனால் வந்து இந்த பகுதியில அந்த தொண்டர்கள் உற்சாகமடைந்து கரகோஷம் எழுப்பி வருகிறார்கள். டிவிகே மேலும் விஜய் வரவேற்க புத்தூர் ரவுண்டானா முதல் அண்ணா சிலை ஜங்ஷன் பகுதியில வந்து மேலதாளம் கலை நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தற்போது இந்த அந்த மேலதாளம் முழங்க வந்து வரவேற்பும் அளித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த வாகனம் அந்த பகுதிக்கு செல்ல இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல போகும்னு நம்மளால இங்க கணிக்க முடிகிறது. இத கூடுதலான நேரமும் ஆகலாம். இருந்த போதும் காவல்துறை 12:35 இருந்து 1 மணி வரைக்கும், அதாவது 35 நிமிடங்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பேச அனுமதி அளித்திருக்கிறது. இருந்த போதும் இந்த நேரம் கடந்து செல்லும் என தற்போது கணிக்கப்படுகிறது. இங்க கட்டுக்கடங்காத கூட்டம், மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த தொண்டர்கள் வந்து அவரை காண்றதுக்காக ஆர்வ மிகுதியில அந்த வணிக நிறுவனங்களோட மாடி, அதே போல வீடுகள்ல இருக்கிற தகர ஷீட்டு கொட்டகை இப்படி வந்து ஆபத்தை உணராம வந்து அந்த ஆர்வ மிகுதியில வந்து அவங்க விஜயை பார்த்து கையை சுத்திட்டு இருக்காங்க. காட்சிகளை வந்து இப்ப வந்து நமக்கு வந்து பார்க்க முடியுது. இந்த ரவுண்டானாவில இருந்து இந்த புத்தூர் அண்ணா சிலை ஜங்ஷன் வந்து மொத்தமே வந்து ஒரு 20 மீட்டர் தான் இருக்கும். இந்த 20 மீட்டர் எப்படி அந்த வாகனம் போக போறதுன்னு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு நிலையா தான் இந்த பகுதியில இருக்கு. ஏன்னா எல்லா பகுதியில இருந்தும் இந்த ஒரு பகுதிக்கு வந்து கூடியிருக்காங்க. புத்தூர் ரவுண்டானாவுக்கும் அண்ணா சிலை பகுதிக்கும் மக்கள் கூட்டம் வந்து அலைகடல்னு கோஷம்னா அப்படி ஒரு பெரிய வரவேற்பு கோஷம் இந்த வந்து விண்ணை பிளக்கிற அளவுக்கு அவரை பார்க்கிற ஆர்வ மிகுதியில மக்கள் போறத நாம பார்க்க முடியுது. இந்த கட்சி தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பரித்து இந்த பகுதியில கூடியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு சில பேருக்கு வந்து மயக்க நிலை அடைந்தவர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றி நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடியாது. அதே போல காவல்துறை வாகனமும் இந்த பகுதியில உள்ள வர்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இந்த பகுதியில கட்டங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரத்துல விஜய் தனது பேச்சை துவங்குவார். இதை கேட்பதற்காக புத்தூர் அண்ணா சிலை ஜங்ஷன்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த பகுதியில வந்து கூடியிருக்கார்கள். ஓகே, அதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதுவும் 16 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்த பகுதிக்கு வருகிறார். 2009 மீனவர் பிரச்சனையை எழுப்பி அவருங்க நாகையில் உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சிகளையும் திரையுடைய வலப்புறத்தில் பார்க்குவீங்க. ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாகப்பட்டினத்தில் அவர் வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சியுடைய காட்சிகள் திரையுடைய வலப்பக்கத்தில். நாகையில் புத்தூரில் அண்ணா சிலையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய விஜயன் பிரச்சார வாகன காட்சிகளையும் நாம் பார்க்குறோம். அனுமதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு இருக்கிறது என்றாலும் கூட ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது
காவல்துறையினர் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தந்தி டிவியோடைய ட்ரோன் விஷுவல்ஸ் மூலமாக பார்க்கலாம். நிறைய வீடுகளுடைய மொட்டை மாடிகளெல்லாம் ஏறி நின்று விஜயை பார்க்கறதுக்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தையும் நம்ம பார்க்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.